ஏகியூ டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். தொடர்ந்து வழங்கி வரும் உங்கள் ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றி. இன்று ரிஷப ராசி அன்பர்களுக்கு 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடைபெற உள்ள குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் எத்தகைய மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்பதை தெளிவாகவும் சுவாரஸ்யமாகவும் பார்க்கலாம். தற்போது உங்கள் ரிஷப ராசிக்கு 2ஆம் வீட்டில் அமர்ந்து சுபபலன்களை வழங்கி வரும் குரு பகவான் வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி 3ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சி அடைகிறார். 3ஆம் வீட்டில் குரு இருப்பது மிக உயர்ந்த பலனை தராத நிலையாயினும் முயற்சியே வெற்றியின் மூல காரணம் என்பதை உணர்த்தும் முக்கியமான காலமாக இது அமைகிறது. 3ஆம் பாவம் தைரியம், முயற்சி, தொடர்பு திறன், இளைய சகோதரர்கள் மற்றும் குறுகிய பயணங்களை குறிக்கும். இந்த காலத்தில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உங்கள் முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக இருக்கும். தைரியம் அதிகரிக்கும், தொடர்பு திறன் மேம்படும். எழுத்து, பேச்சு, ஊடகம், கலை போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்ற காலமாக இருக்கும். இருப்பினும் இளைய சகோதரர்கள் தொடர்பாக சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும். அதனால் பொறுமையும் புரிதலும் அவசியம். குரு பகவான் தனது 5ஆம் பார்வையால் 7ஆம் வீட்டை பார்க்கிறார். இதனால் திருமண வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும். துணைவரின் ஆதரவு அதிகரிக்கும். கூட்டுத் தொழில்கள் மற்றும் ஒப்பந்தங்களில் நன்மை காணலாம். அதேபோல் குரு பகவான் தனது 7ஆம் பார்வையால் 9ஆம் வீட்டை பார்க்கிறார். இது பாக்கியம், தந்தை, உயர்கல்வி, ஆன்மீகம் மற்றும் நீண்ட தூர பயணங்களை குறிக்கும். இந்த காலத்தில் அதிர்ஷ்டம் மெதுவாக உயரத் தொடங்கும். தந்தையுடன் இருந்த மனக்கசப்புகள் குறையும். உயர்கல்வி, ஆராய்ச்சி மற்றும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் சாத்தியம் அதிகரிக்கும். ஆன்மீக ஈடுபாடும் உயரும். மேலும் குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் 11ஆம் வீட்டை பார்க்கிறார். இது லாபம், வருமானம், ஆசைகள் நிறைவேறல் மற்றும் சமூக முன்னேற்றத்தை குறிக்கும். உங்கள் வருமானம் உயர வாய்ப்பு உள்ளது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஆசைகள் நிறைவேறும். உயர்ந்தவர்களின் நட்பு மற்றும் ஆதரவு கிடைக்கும். ஆனால் குரு 3ஆம் வீட்டில் இருப்பதால் பலன்கள் மெதுவாக கிடைக்கும். உடனடி பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்காமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் மட்டுமே முழு பலன்களையும் அனுபவிக்க முடியும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்கள் திறமையை நிரூபிக்க வேண்டிய முக்கியமான காலம் இது. புதிய முயற்சிகளை தொடங்கலாம், ஆனால் திட்டமிட்டு செயல்படுவது அவசியம். கூட்டுத் தொழில்களில் நல்ல முன்னேற்றம் காணலாம். பணவரவு அதிகரிக்கும் வாய்ப்பு இருந்தாலும் செலவுகளும் அதே நேரத்தில் கூடும். குறிப்பாக பயணம், கல்வி மற்றும் குடும்ப தேவைகளுக்கான செலவுகள் அதிகரிக்கலாம். எனவே நிதி மேலாண்மை மிகவும் முக்கியம். உடல் நலத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனைகள் இல்லை. இருந்தாலும் மன அழுத்தம் மற்றும் சோர்வு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஒழுங்கான வாழ்க்கை முறை, யோகா, தியானம் போன்றவற்றை பின்பற்றுவது நல்ல பலனை தரும். இந்த காலத்தில் இறை வழிபாடு மிக முக்கியம். வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபட்டு வரவும். தர்ம செயல்களில் ஈடுபடுவது உங்கள் பாக்கியத்தை மேலும் உயர்த்தும். ஏகியூ டிவியை பார்த்ததற்கு நன்றி. வாழ்க வளமுடன். எப்போதும் ஏகியூ டிவியுடன் இணைந்திருங்கள்.